எதுக்கு மூடி தாக்காரு? நான் எப்படி உட்காந்து ஃபிளாஷ்பேக். அது மஞ்சள் கொடியா, மஞ்சள் லாரி. ஐயோ தெரியாம குறுக்க வரத்துக்குன்னாங்கண்ணா நீ தான் 40,000 கழுத்துல எது இல்லையா? நீ தான் 40,000 ரூபா கொடுக்குற. ஓ ஜிபே வைக்கிறது எவ்வளோன்னு காமி? 50 ரூபா. அதுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா 800 மிச்சம். இப்போ பெட்டு கட்டு 50 ரூபா கதன்னு போய் சொல்ற. அப்ப எத்தனை டைம் போய் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, உண்மையை சொல்லிட்டேன்ல. அப்புறம் நான் துருவி கேட்டதுனா இது மோட்டர் போட்டிங் போவேணாம் வேணாவா புடத்துக்கு வந்தியா? அங்கேருந்து நாய் மேலே உங்களுக்கு வந்து திருப்பி சுற்றி அதுக்கு அந்த பறிக்க பார்க்கலையா நம்ம? ஸோ வெயில் அடிக்குது. Hi all, this is Nisha and welcome back to the another vlog of KRP. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து கேஆர்பி போனோம். கேஆர்பிங்கிறது கிருஷ்ணகிரியில் இருக்க ஒரு டேம். யூஸ்வலாக நான் லாஸ்ட் இயர் 2023 வந்து நிறைய டைம் வந்து ஷார்ட்ஸ் எடுக்க, ரீல்ஸ் எடுக்க வந்து கேஆர்பி போயிருக்கேன். கேஆர்பி வந்து கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து லொக்கேஷனும் நல்லாயிருக்கும். பார்த்து இருக்கணும். புதுசு எதுக்கு மூடி தாக்காரு? நான் எப்படி உட்காந்து நாங்கள் தரேன் கொடு. எங்க தரா? அங்கே தரேன் கொடு. ஃபிளாஷ்பேக். அது மஞ்சள் கொடியா, மஞ்சள் லாரி. டபுள் மைண்டில் ஓட்டினா கேஆர்பிக்கு லாஸ்ட் இயர் நான் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக போயிடுவேன். என் கசின் வருவாங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க 2 பேரும் வண்டியில் மாற்றி மாற்றி நான் ரீல்ஸு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்லாம் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் கேஆர்பியே போக முடில. நியர்லி ஒரு 8 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் வந்து அதுக்கப்புறம் கேஆர்பிக்கே போகிறேன். ஸோ என் வண்டியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கேஆர்பி போகிறது. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி போயிருக்கேன், பட் டேமுக்கு போனது கிடையாது. அப்பாடியா, இதுக்கப்புறம் டவுனா? உயிர் முக்கியமா பெட்ரோல் முக்கியமா? ஐயோ தெரியாம அது வந்து கம்மியாக இருக்கிறது எல்லாம் அடிச்சிருச்சு. நான் ஏற்றிருப்பேன், சரி சும்மா விட்டு பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி விடு. நான் ஏன்னா விட்டுட்டு அடிபட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவேன்? உங்கள் வீட்டில் கேட்டால் நான் சொல்லுவேன். வண்டி நீ எப்போ எடுத்துகிட்டு போகணும்? நாய் குறுக்க வரத்துக்குன்னாங்கண்ணா நேராவா லெஃப்ட் சைடா? கான்ஃபிடென்ட்.
காளியேஸ்வரர் கூட பண்ணிருக்காங்களா? எப்போ எங்கே லெஃப்டா ரைட்டா? ஆமாம், நம்மளோட 6-7 வருஷம் சின்ன பையன். ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கானே உனக்கு தெரியாது தானே? அப்படி ஒருத்தர் இருக்கானே தெரியாது தானே? அதை சொல்கிறேன். எல்லாருக்கும் அவங்க மக மட்டும் மென்னு புத்தி லொக்கேஷன் பஸ் சூப்பராக இருக்குது. இங்கே தான் வீடியோ எடுக்கணும். போகலாமா? காசு இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து நான் என்ன ஒரு 200 ரூபாய் ஆட்டி எடுத்துன்னு வரேன். நேராக இப்படியா? லெஃப்ட்டு. என்னோடய வீட்டிலேருந்து கேஆர்பிக்கே வந்து நிறைய ரூட்ஸ் இருக்குது. நாங்கள் ரெகுலராக போகிற ரூட் இது கிடையாது. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் போகிற ரூட். ஃப்ரண்ட் சைடில் 2 ரூட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா நான் வந்து ரூட்ஸில் வந்து ஃபெமிலியர் இல்லை. எதுக்கு அவங்க ஆர்ன் அடிக்கிறாங்க? நான் தான் ஆர்ன் அடிச்சேன். நம்ம வண்டி மாதிரி அப்போ எல்லாருமே இந்த வண்டி தான் வச்சுருக்காங்க. ஒன்று R15 எடுக்கிறாங்க, இல்லாட்டி MT எடுக்கிறாங்க. பொட்டு பிள்ளைங்க நிறைய MT தானே எடுக்கிறாங்க. MT R15 தானே? யாருன்னா உங்ககிட்ட நீ நகை பையன் சொன்னாங்களா? நான் எப்படி சொன்னேன்? நேரா வாழ இதுவா? ஓகே. ஆனால் முதல்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு போட்டு மறைச்சி வச்சுருக்கானுங்க. எங்கள் அப்பா விட்டுருமா ரோடு மாதிரி நடுவில் போகிறான். இறங்கிடு, தயவு செஞ்சு இறங்கிடு. காசு கொடுத்துட்டு வா. பேக் வைக்கிட்டு பாரு. சின்ன ஜிப்பில் வச்சுட்டு 10 ரூபான்னு நினைக்கிறேன். 10 ரூபாவோ 20 ரூபாவோ. ஃபுல்லாக பண்ணிக்கூடாது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பர் பர்சனுக்கு வந்து 5 rupees. அது வந்து பார்க்குக்கான சார்ஜு.
நெக்ஸ்ட் வண்டியை வந்து நம்ம உள்ளே தான் நிறுத்தணும், வெளியே நிறுத்தினா திருட்டு போகுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உள்ளே தான் நிறுத்த சொல்லுவாங்க. வண்டிக்கு வந்து 10 rupees சார்ஜு. ஜீரோ 8 59 80 96. நான் வண்டியை மாற்றி சைடில் போகிறதில்ல உங்களுக்கு ஒரு வண்டி ஒன்று கேடு. TN29 CS 2. உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இது வேணுமா? இது ஆனால் எனக்கு வேணும். இது என்ன கேட்கணும்? சரி சரி. தின்னி பண்டாரம் வாங்குது. காரம் போட்டு நீ சாப்பிட மாட்டேதானே? அப்புறம் வந்து சொல்லலாம். நான் வேலை பண்ண வைக்கிற பத்தியா? வேற வேற இது இந்த இழந்த வடை 10 ரூபா ரவுண்டு பாருங்க. வால் ஃபில்டர் சில்லற கோல் பேக் இல்லை. வால் ஃபில்டர் இல்லை சார். கிங்கு சார் கேபிலாம் இந்த கடைங்களெல்லாம் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். 35 ரூபா பிஸ்கெட் 40 ரூபா, 10 ரூபா வாட்டர் பாட்டில் வந்து 15 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. இது ஸ்கேமா இல்லை வந்து நாங்கள் வந்து திருப்பதி போகிறப்ப மலை மேலே வந்து ரேட் அதிகமாக விற்பாங்க. பிகாஸ் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுனால அவங்க கூட விற்பாங்க எம்ஆர்பியோட. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸில் தான் வந்து கடை வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அதிகமாக தான் வந்து இது பண்ணுறாங்க, விற்கிறாங்க. நம்ம போய் கேட்டாலும் வந்து வேணும்னா வாங்குங்க இல்லைனா போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியல. முடியல. எப்படி போலாமா? அந்த பக்கம் தான் கூட்டு கம்மி. என்னது இன்னும் நீ தான் 40 கழுத்துல எது இல்லையா? நீ தான் 40,000 ரூபா கொடுக்குற. பார்க்கில் வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, கேமரா வந்து ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சுட்டேன். 2 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்தாங்க. சரி, அவங்களுக்கு நான் காசு 20 rupees எடுத்து வச்சுருந்தேன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேக்லேயே. பேக் வந்து இந்த குட்டி ஜிப்பில் தான் காசு வச்சுருந்தேன், பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகல.
ஸோ அவங்க வந்ததுடனே 20 ருபீஸ் கொடுத்தேன். ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க. பேக்கில் இருந்த 100 ருபீஸ் 2 நோட் வச்சுருந்தேன். அது பெட்ரோலுக்கு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு இன்றைக்கி நல்ல நாள், சாமி கோவிலுக்கு காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன நல்ல நாள்லாம் தெரியல. இல்லை 20 ருபீஸ் தான் நான் கொடுப்பேன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த 100 ருபீஸும் சுற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் நேரம் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காசை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. மீன்ஸ் அந்த 100 ரூபாயில் வந்து 50 ருபீஸ் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு கொடுத்து 20யும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 100லேருந்து 50யும் கொடுத்துட்டாங்க. நான் தத்தி தான், எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இவ்வளோ தத்தியாக இருப்பேன் நானே வந்து நினச்சி பார்க்கல. ஸோ இனிமேல் வந்து கேஆர்பியில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. நானும்மா அது வந்து அது உள்ள இருக்கு, நான் வெளியே இருக்கேன். இது அல்லிப்பூ தானே? இங்கே தான் வராங்க போ. சின்ன வயசுலலாம் பார்த்துன்னு ஏறணும், யாருன்னா இடம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் இப்போ பார்த்தா நாட் இன்ட்ரெஸ்டட். இதுதான் உனக்கு கரெக்டாக. அதுதான். ஆனால் சுடுவோம், சொல்லுங்க ப்ரோ, சுடுவோம். ஐயோக்கி எல்லாம் வேலை பார்க்குறாங்க. கன்றாவியாக பண்ணாத தூ வேறு அவங்க வேலை பார்க்குறாங்க. வந்த வழியே போகிறதா? எப்படி இப்படியா? அந்த இது கேட் தாண்டிட்டு லெஃப்டா? சரி போட்டிங் பாருங்கன்னு எப்படி போனோம்? இப்படி தான் போகணும். நீ பாரு. ஸோ ரியலி ஐ எம் நாட் குட் இன் ரோட்ஸ். நான் வந்து கரெக்டாக ஒரு இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி போக மாட்டேன். நான் வண்டி ஓட்டினாலும் சரி, பின்னாடி உட்காந்துட்டு போனாலும் சரி, தப்பாக ரூட்டு சொல்லுவேன். சப்போஸ் ஃப்ளைஓவரில் போகிறப்ப வந்து கீழே வந்து தப்பாக போக சொல்லுவேன். இல்லை கீழே போகிறப்ப வந்து ஃப்ளைஓவரில் தப்பாக போக சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து லெஃப்ட் ரைட்டு நிறைய வந்து மாறி மாறி போகுதுன்னா இன்னொரு டைம் அந்த இடத்துக்கு கரெக்டாக போக சொன்னீங்கன்னா போக மாட்டேன். எனக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு 4 டைம் 5 டைம் வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி என்னை வந்து கூப்பிட்டிங்கன்னா எனக்கு அந்த வழி மறந்து போயிடும். திருப்பி எனக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆனதான் நான் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகுவேன். ஸோ என்னோடய பெரிய ட்ராபேக்கே வந்து ஐ எம் நாட் குட் இன் ரூட்ஸ். எப்படி லெஃப்டா ரைட்டா? நான் என்ன நினச்சிட்டு போனேன்னா கேஆர்பி டேம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது. பட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து போட்டிங் இருக்க இடத்துக்கு போகலாம் அப்படி சொன்னாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே கிளம்பிட்டோம். கீழையா? கீழே வழி. ஸ்ட்ரைட்டா? போகிறதா இல்லை வந்து இதில் போகிறதா? இது ஒரு பார்க் தானே? ஆமாம் போகணுமா? சொல்லு. பார்க்கில் தான் அது.
போய் தான் போகணும். ஆ இதை எடுப்பான். இது எங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணுமா? சரி நான் போய் எங்கேயாச்சும் நிறுத்திட்டு வரேன். அவனும் பாவம் நானும் பாவம். நீ பாவம்லாம் இல்லை. இது க்ளோசிங் டைம் அப்போ ஏன்னா நானே நீ தான் வரேன். இது வந்ததே இல்லையா? நான் இது போட்டிங் தான் பார்த்துருக்கேன், அதனால வந்தேன். ரோடு போகும்போது இது நான் பார்க்கவே இல்லை. சரி ஜிபே இருக்கிறது எவ்வளோன்னு காமி. 50 ரூபா. அதுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் எடுத்துருந்தா ஒன்றும் பண்ணாங்க. 10 ரூபா பெட்டு. எதுக்கு உங்கள் 50 ரூபாய்க்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நீ எனக்கு 10 ரூபா கொடுக்கணும், இல்லை நான் உனக்கு 10 ரூபா கொடுக்கலாம். இப்போ அல்பமாக 10 ரூபா பெட் கட்டுறோம். சரி 1000 ரூபாய்க்கு பெட்டு கிட்டா? உங்ககிட்டயும் 1000 ரூபாய் கொடுக்குற காசு, என்கிட்ட 1000 ரூபாய் காசு. ஏன்டா 800 ரூபா இருக்குது அக்கௌண்ட்டில். 800 ரூபா மிச்சம் இப்போ பெட்டு கட்டு. சரி என் அக்கௌண்ட்டில் 153 ரூபா இருக்கு. பெட்டு கட்ட இப்போ ஏன்ட்ட கரெக்டாக இருக்குது எவ்வளோன்னு தெரில. 800 இருந்துச்சு. 800 நல்ல பச்சா காசு நீ ஏமாத்துற. 800 ரூபா கதன்னு போய் சொல்ற. அப்போ எத்தனை டைம் போய் சொல்லியிருப்பேன். இப்போ இப்போ நான் சொல்லிட்டேன்ல, உண்மையை சொல்லிட்டேன்ல, அப்புறம் நான் துருவி கேட்டதுனா இதே வீட்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பேன், யாருக்குன்னா காசை வச்சுட்டு இதுதான் பேலன்ஸ் இருக்கு அமைச்சிருப்பேன். அப்படி ஆமாம்ல, நியூஸில் கூட போடுறாங்க. தண்ணி மூஞ்செல்லாம் போடலாம். அந்த மூஞ்சி மாஸ்க் போட்டிருக்கேன். நீ சிரிச்சுட்டே இருக்க. ஃபஸ்ட்டு சிரிக்கிறத குறைக்கணும். பார்த்தா சிரிச்சுட்டே இருக்கேன். மாசுக்கு வந்தப்பந்து ஃபுல்லாக ஏமாத்துறாங்க பொண்ணுங்க. மாஸ்க் கழுத்துனா நான் ஆக மாட்டாங்க. அப்படி தான் நான் கழுத்தேன். நல்லா இல்லை. காலேஜ் படிக்கும்போது சரி நான் கழட்டுட்டா இப்போ மாஸ்க்கு வேணாம். ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டா? நீ தான் ஆல்ரெடி போட்டல. இல்லை எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேனே. இந்த பார்க்குக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்திருக்கோம். மீன்ஸ் ஒரு 4th 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நியூ இயர் அப்போ வந்து சும்மா ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். அது இங்கே வந்துட்டு அப்புறம் தான் எனக்கு ரெகனைஸே ஆச்சு. இதெல்லாம் அவ்வளோவா இருக்காது. எகிர்வூச்சி கூட வந்துருக்கலாம். சரி இப்போ வந்து போட்டிங் எப்படி? மோட்டர் போட்டிங் போனால் போவேணாம். வேணாவா? புடங்காச்சி கொண்டு வந்தியா? அங்கேருந்து நாய் மேலே உங்களுக்கு கொண்டு வந்து திருப்பி சுற்றி அதுக்கு அந்த பறிக்க பார்க்கலையா நம்ம? சார் வெயில் அடிக்குது. ஆமாம், இப்படி தண்ணி எடுத்து தலைமையில் போட்டு பொண்ணு போகலாமா? சரி நான் வரலாமா? வேணாவா? எனக்கு காலிஃப்ளவர் சில்லி கூடப்பா வா. என்னோடய ஃப்ரெண்டு வந்து போட்டிங் போகலான்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க. பட் வெயில் அடிக்குதுன்னு நாங்கள் போட்டிங்கே போகலை. இன்னும் ஒன்று தானா? இல்லை இல்லை, மஞ்சூரியன்னா கோஸை வந்து உருண்டை பிடிச்சி அந்த சால்னா மாதிரி கொடுத்தாங்க. இப்போ அந்த சாஸ்லாம் ஊற்றி சில்லினா இப்போ பிடிங்கிற வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பார்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மோட்டோ விளாகிங் ட்ராவலிங் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் போடுவேன். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் வாட்சிங். டாடா பை.